Hello, this is our third session for economics. இதுல வந்து class 11 தான் third session. This capsule வந்து is for Lionel Robbins அதுக்கப்புறம் சாமுவேல்சன். ராபின்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் 4 விஷயத்த கரெக்டாக சொல்லிட்டார். எக்கனாமிக்ஸ் ஒரு சயின்ஸ், அது வந்து ஒரு எமோஷனாக பார்க்காதீங்க. ஸோ இப்போ வந்து இஃப் சம்படி இஸ் ஆஸ்கிங் or demanding for a particular product which is not good for their health, please don't deny that. You please produce and give it to them. It is just a science. It is not some ethical version la adu kadiyadu. So treat it as a science, that's all. If they are wanting mobile phones and even though you know it is addictive to them, it is not good for their health, it is a child under 16 years of age who is asking for a mobile phone and she or he is buying only for the purpose of gaming, and gaming is not good for their health. இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்ல. If they're asking for mobile phones, please give it to them. அவ்வளவுதான். இதான் சயின்ஸ். எக்கனாமிக்ஸ் சயின்ஸ்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் அவர் சொல்றது இந்த ஒரு நாளையில என்ன அவரோட வேலையே, ஃபர்ஸ்ட் என்ன சொல்ற, எக்கனாமிக்ஸ் இஸ் சயின்ஸ். And then he's saying that it is studying the human behavior as a relationship between ends and means. Okay va? Ends na enna, what do you want at the end of the day, unakku enna venum. End na want, means na what is the source, what is the resource with which you will attain that want அப்படிங்கிறதா. So end means end பொறுத்த வரைக்கும் whatever end it is like economics is a science. அது ஒரு சயின்ஸா மட்டும் பாருங்க. டோன்ட் see it is an art மாதிரி பார்த்து நம்ம என்ன செய்யலாம் என்ன வேண்டாம் அந்த மாதிரிலாம் யோசிக்க. It's not about a question of whether to do this or not. Okay, whether you have to approve of this policy or not, இதெல்லாம் வந்து later on. But basically economicsன்றது ஒரு சயின்ஸ், அது ஒரு art based subject இல்ல. அப்புறம் he says end இருக்கு. endங்கிறது want. You have multiple wants. எவ்வளவு want இருக்கும். Even if God gives you 100 lakh crore rupees, still you would want more. So want is that infinite. ஆனா resources அப்படிங்கிறது comparatively relatively கொஞ்சம் கம்மி தான். அதுதான் he is trying to tell you. Scarcity அப்படிங்கிறது வந்து டெஃபினட்டா எதுக்கு இருக்கும், ரிசோர்சஸ் இருக்கும். ஸோ ரிசோர்சஸை பொறுத்து ரிசோர்சஸ் ஆர் ரிலேட்டிவ்லி ஸ்கேர்ஸ் வென் கம்பேர்ட் டு வாண்ட். வாண்ட்ங்கிறதுக்கு இமேஜினேஷன் அவ்வளோ இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் வாண்ட்ஸ் எவ்ரி பர்சன் ஆர் எவ்ரி இண்டிவிஜுவல் ஹேஸ். அண்ட் ஃபைனலி ஹி சேஸ் தட் ஒவ்வொரு ரிசோர்சஸ்மே ஆல்டர்னேட்டிவ் யூஸ் இருக்கு. அஃப்கோர்ஸ் ஒரு எலக்ட்ரிசிட்டின்னு எடுத்துக்கிட்டா அந்த எலக்ட்ரிசிட்டி வந்து யூ கேன் யூஸ் இட் ஃபார் கமர்ஷியல் பர்பஸ் ஆர் ஃபார் ரெசிடென்ஷியல் பர்பஸ். ஒரு பஸ் எடுத்துக்கிட்டோம்னா இட் கேன் பி யூஸ்டு ஃபார் ஹாஸ்பிட்டல் அஸ் அன் ஆம்புலன்ஸ் ஆர் இட் கேன் பி யூஸ்டு ஃபார் பேசஞ்சர்ஸ், நார்மல் பேசஞ்சர்ஸ் டு ட்ராவல். ஸோ ஒவ்வொரு ரிசோர்ஸஸ்க்குமே அவ்வளோ ஆல்டர்னேட்டிவ் யூசஸ் இருக்கு. தீஸ் ஆர் தி ஒன்லி 4 things that he has conveyed to us. So இதுல டெஃபினட்டா ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தா டெஃபினட்டா இருக்கு. எண்ட் ரெஃபர் டு ஹியூமன் வாண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ரிசோர்சஸ் அண்ட் மீன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். Then we are talking about what criticismனு பார்த்தா ராபின்ஸை பொறுத்த வரைக்கும் he says that he doesn't make any distinction between goods conducive to human welfare. அவர் என்ன சொல்றாருன்னா சயின்ஸா பாருங்க, அது வந்து பெரிய அளவில் எத்திக்ஸ் பார்க்க வேணாம்னு சொல்லியாச்சு. ஸோ சின்ஸ் he did not give any concentration on ethics இல்லைங்கிறதுனால he says that any goods which is good for your health, bad for your health, everything can be producedங்கிறாங்களா, அது ஒரு criticism. And finally they say it is only talking about end, அதுக்கப்புறம் வந்து ரிசோர்சஸ் இதை பத்தி மட்டும் தான் பேசுறாங்க. they are not talking about the country, they are not talking about the national income, they are not talking about production, distribution, they are not talking about revenue, savings, blah blah blah. இதை பத்தியுமே பேசல. நம்ம மைக்ரோ லெவல்ல ஃபினிஷ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த கிரிட்டிசிசம் இவங்களுக்கு மட்டும் இல்ல, this applies to ஆடம் ஸ்மித்க்கும் இது அப்ளை ஆகும். பிகாஸ் அவங்களோட எல்லாமே வந்து எப்படின்னா கிரியேஷன் ஆஃப் வெல்த் அப்படி மட்டும் தான் இருக்குல்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்ரோ லெவலில் இருக்கக்கூடிய அவ்வளோ பெரிய ஸ்பியரை வந்து அவங்க நோபடி லைக் வாட் கவர் பண்ணல. அப்போ ஹூ கவர்டுனா அதுக்கப்புறம் வந்து எக்கானமிக்ஸ் இதில் கவர் பண்ணுறாங்க. அப்போ சாமுவேல்சனை பொறுத்த வரைக்கும் சாமுவேல்சனோட டெஃபினேஷன் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். வாட் ஹி சேஸ், ஸ்டடி ஹவு மென் அண்ட் சொசைட்டி. மென் அப்படிங்கிறது இண்டிவிஜுவல்ஸை பற்றி, சொசைட்டி அப்படிங்கிறத பற்றி என்டையர் கண்ட்ரியை பற்றியோ இல்லை ஸ்டேட்டை பற்றியோ டிஸ்ட்ரிக்டை பற்றியோ. ஸோ போத் மைக்ரோ லெவல் அண்ட் மேக்ரோ லெவல்ஸ் கவர்டிங்க, மென் அண்ட் சொசைட்டி, வித் ஆர் வித்வுட் தி யூஸ் ஆஃப் மணி. ஸோ இது ஒரு பெரிய ப்ராப்ளம்ல, மணி இருந்தால் மட்டும்தான் அப்படிங்கிறது மட்டும் இல்லை. ஸோ லைக் இஃப் யூ டூயிங் அ ட்ரேட், அது மானிட்டரி டிரான்சாக்ஷன் இருந்தால் மட்டும் தான் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு கேட்டால் இல்லை, வித் ஆர் வித்வுட் தி யூஸ் ஆஃப் மணி இது உண்டு. பிகாஸ் ஏசி பிகோ அப்படிங்கிறவங்க வந்து he gave a definition that every monetary transaction அப்படிங்கிற மாதிரி ஒரு டெஃபினேஷன் இருக்கும். ஏசி பிகோ கொடுத்த டெஃபினேஷன் பிஃபோர் சாமுவேல்சன் ஏஜுக்கு, தட் இஸ் சாமுவேல்சனோட ஈராக்கு முன்னாடி அந்த ஏசி பிகோ வந்து அவரோட டெஃபினேஷன்ல கொடுத்திருந்தாரு. லைக் இன் டர்ம்ஸ் ஆஃப் மணிங்கிற ஒரு வேர்டு இருக்கும்.
அது நம்மளோட டெஃபினேஷன்ல இங்க இல்லை, பட் ஸ்டில் அவங்களாம் அந்த மணிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இவர் என்ன சொல்றாரு, ஈவன் வித்வுட் மணி பார்ட்டர் சிஸ்டம்னு ஒன்று இருந்தப்ப கூட எக்கானமி ரன் ஆயிட்டு தானே இருந்துச்சு. அப்ப வித் ஆர் வித்வுட் தி யூஸ் ஆஃப் மணி, மணி இருக்கலாம் இல்லாம இருக்கலாம், மென் அண்ட் சொசைட்டி எப்படி இயங்குறாங்க, இது எல்லாமே தான் எக்கனாமிக்ஸ் சொல்றாரு. டு எம்ப்ளாய் இவரும் சொல்லிடுறாரு, ப்ரொடக்டிவ் ரிசோர்சஸ் ஸ்கேர்ஸ்னு சொல்லியாச்சு, ஆல்டர்னேட்டிவ் யூசஸ் சொல்லிட்டாங்க, ராபின் சொன்னது சொல்லியாச்சு. டு ப்ரொடியூஸ் வேரியஸ் கமாடிட்டிஸ் ஓவர் டைம், இப்பவும் ப்ரொடியூஸ் பண்ண ஓவர் டைம், விச் மீன்ஸ் ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் ரெண்டுமே இதுல கவர் ஆயிடுச்சு. அண்ட் டிஸ்ட்ரிபியூட் தெம் ஃபார் கன்சம்ஷன், யாருமே கன்சம்ஷனை பத்தி பெருசா பேசவே இல்லை. வாண்ட் 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 சொன்னாங்க, அதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும் தான் சொன்னாங்க. ஓகே, வாண்ட் அண்ட் ரிசோர்ஸஸ் சொன்னாங்க, யாருமே கன்சம்ஷன் பத்தி டிஸ்ட்ரிபியூஷன் பத்தி பேசல. பட் சாமில்சனோட டெஃபினேஷன் ஃபார் கன்சம்ஷன் நவ் அண்ட் இன் த ஃபியூச்சர் அமங் வேரியஸ் பீப்புள் அண்ட் குரூப்ஸ் ஆஃப் சொசைட்டி அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. விச் மீன்ஸ் இது வந்து கொஞ்சம் இன்க்ளூசிவ் டெஃபினேஷன். இந்த இன்க்ளூசிவ் டெஃபினேஷன் சாமில்சனால ஏன் கொடுக்க முடியுது அப்படின்னு கேட்டா, இதுக்கு முன்னாடி சாமில்சனுக்கு முன்னாடி ஸ்மித் ஆகட்டும், மார்ஷல் ஆகட்டும், ஏசிபி கோ ஆர் லைக் வாட் ராபின்ஸ், லைனல் ராபின்ஸ், இவங்க எல்லாருமே நிறைய பிரீஃபிங் கொடுத்துருக்கிறதுனால ஃப்ரம் தட் ஹி ஹஸ் டேக்கன் ஆல் தி ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அண்ட் அதெல்லாம் கம்பைல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இது ரொம்ப இன்க்ளூசிவ் டெஃபினேஷனாக தான் வரும். ஸோ Paul A. Samuelson's definition is an inclusive definition. It's including men and society. There is micro and macro, short term, long term வந்து இதுல production வருது, consumption வருது. ஓகே, இது எல்லாமே கவர் பண்ணி வரதுனால இது ஒரு இன்க்ளூசிவ், இது ரொம்ப ஒரு அட்வான்ஸ்டு டெஃபினேஷனா நம்ம வந்து ஏத்துக்கலாம். இதுல வந்து நமக்கு பெருசா வந்து கிரிட்டிசிசம் பெரிய லெவல்ல இருக்காது. ஓகேவா, பிகாஸ் சாமுல்சன்ல எல்லாமே இன்க்ளூசிவா எடுத்துட்டதுனால, பிகாஸ் வித் ஆர் வித்வுட் தி யூஸ் ஆஃப் மணி வரைக்கும் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டதுனால பெரிய அளவில் இதுல வந்து யூ டோன்ட் ஹேவ் criticisms. And then வேற என்ன, எக்கனாமிக்ஸ் ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் என்னன்னு கேட்குறாங்க. சி, எக்கனாமிக்ஸோட சப்ஜெக்ட் மேட்டர் என்ன, மார்னிங் எழுந்திருக்கணும்ல, எழுந்திரிச்சோன்னா நம்ம கண்டிப்பாக ஒரு பேஸ்ட் தேவைப்படுது, ஒரு ப்ரஷ் தேவைப்படுது, பல்ல விளக்குறோம் கரெக்டா. ஸோ நீங்கள் ப்ரஷ் பண்ணுறீங்க, அப்புறம் குளிக்க போறீங்க, உங்களுக்கு சோப்புலேருந்து டவல்லேருந்து ஷாம்பூலேருந்து கண்டிஷனர்லேருந்து பர்ஃப்யூம்லேருந்து ட்ரெஸ்லேருந்து எல்லாமே தேவைப்படுதுல. இதெல்லாம் தேவைன்னா இது வாண்ட். இந்த வாண்ட் உங்களுக்கு எப்படி பூர்த்தி பண்ணிக்க முடியும்? உங்க அப்பாட்ட காசு இருக்கு, இன்னைக்கு நீங்க வாங்கிட்டு டைரக்டா மாலுக்கு போறீங்க, போய் என்னென்ன வேணுமோ வாங்கிட்டு வரீங்கல்ல. அப்ப அது அங்க நீங்க மாலுக்கு போகலாம், கையில வந்து பேப்பர் கரன்சி இருக்கலாம், பட் ஸ்டில் உங்களுக்கு வேண்டியதெல்லாம் ஹவு டு யூ திங்க் மால் ஹேஸ் எவ்ரி திங் தட் யூ வாண்ட் அப்படின்னு கேட்டா, மால் நோஸ், மாலுங்கிறது இது ஒரு கம்பெனி. ஓகே, இந்த கம்பெனி நோஸ் வாட் பீப்புள் வாண்ட்ஸ். பீப்புளோட வாண்ட் என்னங்கிற அந்த பல்ஸ் தெரிஞ்சு அவங்க அதை ப்ரொடியூஸ் பண்ணி அங்கே வச்சிருக்காங்க. யூ கோ அண்ட் பை. இதுதான் நம்மளோட வாண்ட்டு. அதை நம்ம டிமாண்டா கன்வெர்ட் பண்றோம். எப்போ அந்த டிமாண்டா கன்வெர்ட் பண்றோம், கையில பணம் வந்து எடுத்து போய் எடுத்து போகும்போது அது ஒரு பர்ச்சேசிங் பவரா அது வந்து ஒரு டிமாண்டா கன்வெர்ட் ஆகுது. ஸோ அவங்க அதை நமக்கு சேல் பண்றாங்க. ஸோ வாண்ட் தான் நம்மள என்ன பண்ண வைக்குது, எஃபர்ட்டை போட சொல்லுது. எஃபர்ட்டை போட்டு நம்ம ஒரு வேலைக்கு போறோம், வேலைக்கு போய் நம்ம ஏதோ ஒன்று ப்ரொடியூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஹியூண்டாய் கார் கம்பெனில நான் ஒரு சூப்பர்வைசரா இருக்கலாம். I might be a very simple manager in Hyundai company and I might earn some 40 or 50,000 rupees. That is what I produce. What do I produce? I produce a service. I produce a service for the production of car. கார் ப்ரொடியூஸ் பண்ணி வர லைன்ல நான் குவாலிட்டி செக்கிங்ல இருக்கேன். ஐம் ஜஸ்ட் கான்ட்ரிபியூஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ் நான் கான்ட்ரிபியூட் பண்றேன். இது ஒரு ப்ரொடக்ஷன் அங்கே நடக்குது. ப்ரொடக்ஷன் அப்படின்னும் போது அகேன் அண்ட் அகேன் யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது கூட்ஸை பத்தி மட்டும் தானா? இல்ல, ப்ரொடக்ஷன் ஆஃப் கூட்ஸ் as well as production of service, both are inclusive in economics. Today India is at the forefront of growing economies. It is only because of the rapid explosion growth எதுல இருக்குன்னா, it's only in the service sector. So service sector நம்மள it's very indispensable for a country like India, that too. So effort நம்ம போடுறோம், அது வந்து என்ன ஆகுது, நம்ம நீங்க you're just producing something and then அந்த ப்ரொடக்ஷன் பண்ணதுக்கு in terms of what you get in terms of money. கையில பணம் வந்துச்சு, அந்த பணம் வந்தாலும் உங்களுக்கு வேண்டிய பொருளை நீங்க கன்சியூம் பண்ணிக்கலாம். That's all. So want, நமக்கு தேவை இருக்கு ஏதோ ஒன்று, we want to go and buy some Pepsodent or Colgate. அதுக்கு you go to Hyundai company, do the quality checking, get some 40,000 and take that 40,000 rupees and go to a mall and consume whatever you want. So இதான் அந்த சைக்கிள். want, effort, production, consumption. ப்ரொடக்ஷன் நம்ம பண்றோம், பண்ணிட்டு டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் வேலை அங்கே நடக்கணும், டெஃபினட்டா டிஸ்ட்ரிபியூஷன், எக்ஸ்சேஞ்ச் இதெல்லாம் நடந்து முடிச்சு கரெக்டாக மால் கொண்டு வந்து அந்த பிளேஸ்ல எல்லாம் வச்சுட்டு we can go and buy. இதான் சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் எக்கனாமிக்ஸ். ஸ்கோப் ஆஃப் எக்கனாமிக்ஸ் ஆமே என்னப்பா ஸ்கோப்பு, என்ன சொல்ல வரீங்க? ஸ்கோப் ஆஃப் எக்கனாமிக்ஸ். ஓகே, I'll just tell you what. ஒரு பேராகிராஃப்க்கு சின்ன சின்னது சொல்லிடுறேன். ஓகேவா? அது ஆர்ட்டா சயின்ஸான்னு கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சயின்ஸ்னு வச்சுக்கோங்க, H2O வாட்டருக்கு என்னென்ன காம்பனன்ட்ஸ் மிக்ஸ் பண்ணணுங்கிறது எத்தனை வருஷம் கழிச்சும் மாறாது, பெருசா மாறாது, மாறவே மாறாது. பட் எக்கனாமிக்ஸ் அப்படி இல்லை. நம்ம ரூல் போடுவோம். என்ன மாதிரி ரூல் போடுவோம் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும்? more and more of income கொடுக்குறாங்கன்னா we will work more and more அப்படிங்கிற மாதிரி இருக்கும்.
ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 40,000 rupees கொடுத்தா நான் பர் டேக்கு 6 hours ஒர்க் பண்றேன் அப்படின்னா எனக்கு 1 lakh கொடுக்குறதா இருந்தால் நான் ஒரு நாளைக்கு 8 hours ஒர்க் பண்றேன். ஸோ நான் ஒரு லாவா நான் இதை எழுதணும்னா நான் என்ன பண்ணுவேன், மோர் த சேலரி மோர் த ஒர்க்கிங் ஹவர்ஸ் நான் எழுதுவேன். பட் இது டெஃபினட்டா ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டா எல்லா நேரமும் ஒர்க் ஆகாது. ஒய்? பிகாஸ் initially I'm being offered only 10,000 salary for 2 hours work per day, and they say we will give you income of 40,000 per month, can you work for 3 hours? I'll say okay. And then 50,000 4 hours, okay. 60,000 7 hours, okay. 80,000 9 hours, okay. But beyond that point, if the company is asking me to work for 20 hours and they are ready to offer 1.5 lakh, will you work? No, I won't work, because beyond a certain point of time or beyond a certain limit, I don't know, my health, my lifestyle, my welfare will be a priority to me. Appa, even though the income keeps on increasing, I cannot keep on increasing my work hours, because beyond 10 to 12 hours, I will not sacrifice my health for my income. Because 12 hours work panna enna income vadhu, that's more than enough. The other 12 hours of the day I have to take rest. I have a life, I have my wife, I have my husband, or I have my children, I have my family. Okay, I have my own hobbies, I have to take care of it. அப்படிங்கிற அந்த பாயிண்ட் வரும்பொழுது அது அங்க அடிபட்டு போகுது. ஸோ அதுதான். ஸோ தட் ஹேஸ் டு பி, யூ ஹேவ் டு பேர் தட் இன் மைண்ட். ஓகே, அடுத்து என்ன கேட்குறாங்க, பாசிட்டிவ் சயின்ஸ்னா என்ன, நார்மேட்டிவ் சயின்ஸ்னா என்ன? பாசிட்டிவ் அண்ட் நார்மேட்டிவ். ஸோ பாசிட்டிவ் சயின்ஸ்னா என்ன தெரியுமா, உள்ளது உள்ளபடி. ஓகேவா, ஜஸ்ட் அப்சர்வ் வாட் எவர் இட் இஸ் ஹேப்பனிங், ஜஸ்ட் லைக் தட். அப்படியே என்ன நடக்குதோ அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்போ பார்த்தாலும் நம்ம என்ன அந்த ஆல்கஹால் அண்ட் சிகரெட் எக்ஸாம்பிளே சொல்றோம்னு இல்லை, பிகாஸ் தட்ஸ் தி ஹார்ம்ஃபுல் ப்ராடக்ட்ஸ் தட் வி நோ so far. இப்போ வந்து we are talking about positive and normative scienceல, imagine they say 16 yearsல இருந்து 24 years ஏஜ் ரேஞ்ச்குள்ள இருக்கவங்க out of 100 people எடுத்தோம்னா what is the average-ஆ எவ்வளவு பேர் ஸ்மோக் பண்றாங்க? ஸோ 2020க்கு முன்னாடி அவுட் ஆஃப் 100, தட் இஸ் எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் வந்து ஸ்மோக் பண்றாங்கன்றது 40% இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நவ் இட் இஸ் 60% அப்படிங்கிறது ஒரு டேட்டால. இந்த டேட்டாவா பார்த்து அப்படியே அக்செப்ட் பண்றோம்ல, அதுதான் பாசிட்டிவ் சயின்ஸ். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸ்மோக்கிங் இஸ் இட் குட் ஆர் பேட்? டோன்ட் ஆஸ்க் தட் கொஸ்டின். ஷுட் பீப்புள் ஸ்மோக்? டோன்ட் ஆஸ்க் தட் கொஸ்டின். Youngsters are smoking a lot. What should we do for this? Don't ask that question, because this is positive science. Positive science tells you, observe, data collect panna, what is happening in the economy. Youngsters smoke பண்றாங்களா? Please record it. Yes, youngsters are smoking. People between the age of 16 to 24 people are smoking. Write it. Out of 100 people taken for the research or taken on the sample basis, nearly 65 people are smoking. And the smoking habit, okay, among women has increased drastically. இதெல்லாம் எக்கானமில நடக்குதுன்னா தயவு செய்து அதை ரெக்கார்ட் பண்ண. இதுதான் பாசிட்டிவ் சயின்ஸ். இப்போ அடுத்த கொஸ்டின் ஒன்று வரும்ல, இது அப்படியே ரெக்கார்ட் பண்றதுக்கு நம்ம எதுக்கு இங்க இருக்கணும்? டோன்ட் யூ திங்க் we are the policy makers of India? Don't you think we have to, welfare நம்ம பாதுகாக்க வேண்டாமா? Why women have drastically increased the drinking habits of men? For example, men இருந்தாலும் women இருந்தாலும் drinking habits increase ஆகும்போது அது ரொம்ப டிராஸ்டிக்கா வந்து ரொம்ப எல்லையற்ற அளவுக்கு போகும்பொழுதோ இல்ல beyond 60% போகும்போதோ it is alarming. Why do you say we should just record the data? Don't you think we have to do something about it? அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் வரும்ல. அப்படி ஒரு கேள்வி வரும்பொழுது நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு பிரச்சனைய நம்ம சால்வ் பண்ணணும். If you want to resolve a problem, if you want to find a solution to a problem, first you should know what is the problem, what is the reality of the problem, what is the intensity with which women are being engaged into smoking or men are engaged into smoking, or even under the age of 14 children are being exposed to smoking. இந்த உண்மை நிலவரம் தெரிஞ்சாதான் we'll be able to take a decision, right? உண்மை நிலவரம் தெரியணும்னா டேட்டா கலெக்ட் பண்ண போகும்போது, oh you are only 13 years old, why are you smoking, you should not smoke, அங்க போய் நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்மளோட philosophical class எடுக்க கூடாது. Positive economics tells you that understand the ground reality and note it down that the country or people or youngsters or children below the age of 14, these people are exposed to exploitation. Child labor அங்க நடக்குதா? child labor நடக்குதுன்ற மேல ரெஜிஸ்டர் பண்ணு. below the age of 14 இந்த full districtல கிட்டத்தட்ட 65,000 குழந்தைங்க வேலை பார்க்கறாங்கன்ற இன்ஃபர்மேஷனை நோட் பண்ணு. only when you know the real ground level field information, you will be able to
decide whether this is a grave problem or just a simple problem. It can be, it can be easy வந்து it can be uprooted, easy uproot பண்ணிக்கலாம், policy level decision எல்லாம் தேவையில்ல, it is just normal அப்படிங்கிற அளவுக்கு இருக்கா, or you really have to put your hands on it. டெஃபினட்டா இதை பத்தி நம்ம ஏதோ ஒரு சொல்யூஷன் எடுத்து ஆகணும், பாலிசி மேக் பண்ணணுன்ற அளவுக்கு is it dangerous. இது நீ கண்டுபிடிக்கணும்னா what is most important for you? To know the ground reality. To know the ground reality, you need positive economics. And to do what is right and to dispose what is wrong, அங்கதான் normative economics வரும். Normative economics வந்து எப்படி இருக்கும்னா policy making தான், which is good for the country, which is not good for the country, which is good, which is bad, which is welfare, which is not well to do. இதெல்லாம் நம்ம பார்க்கறது நார்மேட்டிவ். ஸோ பாசிட்டிவா நார்மேட்டிவ் எக்கனாமிக்ஸ் இஸ் போத் பாசிட்டிவ் சயின்ஸ் அண்ட் நார்மேட்டிவ் சயின்ஸ். யூ கான் சே இது பாசிட்டிவ் மட்டும் தான் சொல்ல முடியாது, இல்ல இது நார்மேட்டிவ் மட்டும் தானும் சொல்ல முடியாது. பிகாஸ் பீப்புள் ஸ்மோக், பீப்புள் ட்ரிங்க். இஸ் இட் குட் ஃபார் தெம்? நாட் குட் ஃபார் தெம். Do we study it under economics? Yes, we do study about the Kingfisher, or we do study about the Blue Label. We do study about a lot of liquor making companies under economics, which means positive and normative science is a part of economics. இத சொல்றாங்க. வேற என்ன சொல்றாங்க? எக்கனாமிக்ஸ் கன்சென்ட் சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ். ஆமால, பீப்புள் பத்தி, சொசைட்டி பத்தி படி சோஷியல் சயின்ஸ் தான். ஓகே, ஹியூமன் சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ் எப்படினாச்சும் சொல்லிக்கலாம். ஹியூமன் சயின்ஸ்ல ஒன்னே சைக்காலஜி, ஜுவாலஜி போயிட வேண்டாம். மக்கள் வந்து அவங்களோட வாழ்வாதாரத்தை நோக்கி என்னெல்லாம் டெசிஷன் எடுக்கிறாங்களோ அதெல்லாம் வந்து இதுல வரும். ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் ரேஷனல் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ். அதான் ரேஷனாலிட்டி இருக்கணுங்கிறாங்க. வாட் இஸ் ரேஷனல் அப்படின்னா, ரெண்டு கடை பக்கத்துல இருக்கு, ரெண்டுலயும் ஒரே மாதிரியான குவாலிட்டி டிவி இருக்கு அப்படின்னா எந்த கடையில கம்மி விலை இருக்கோ அங்கதான் நம்ம போய் வாங்கணும். அதை விட்டுட்டு இல்ல இந்த கடையில அதிக விலை இருந்தாலும் பரவாயில்ல நான் இங்கதான் போய் வாங்குவோம் அப்படின்னா அதுதான் இர்ரேஷனல். ரேஷனாலிட்டினா சென்சிபிளான டெசிஷன் எடுக்கக்கூடிய ஹியூமன் பிஹேவியரை பத்தி படிக்கிறது தான் எக்கனாமிக்ஸ்ன்றாங்க. இல்ல நார்மல் அசம்ஷன்ஸ். All human activities related to wealth constitute subject matter, blah blah blah. அப்புறம் not related to wealth, non-economic activities are not read in economics. For example, playing cricket for pleasure. இது உங்களுக்கு என்னன்னு சொல்றேன், எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டின்னு ரெண்டு இருக்கும். அது ஆக்சுவலாக ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது நாங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் படிக்கும் போது நாங்கெல்லாம் நானே பாட்டி மாதிரி பேசிட்டு இருக்கோம், அப்படி இல்லை. Like when I first came across the term called as economic activity, non-economic activity, 1 mark answer பண்றது easy. Economic activity na enadhu? You do something for money, that is economic activity. You do something for your own happiness, hobby, you're not getting any remuneration for that, it is non-economic activity. இப்போ non-economic activity எதையுமே வந்து நம்ம வந்து எக்கனாமிக்ஸ்ல படிக்க மாட்டோம். ஆல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் மட்டும் தான் படிப்போம்னு சொல்லிட்டாங்க. இது அப்படியே சும்மா ஓகே, அப்படியே யூ அப்சர்வ் இட், யூ ரைட் இன் த எக்ஸாமினேஷன், வில் கெட் 2 marks or 5 marks or whatever. அது பிரச்சனை இல்லை. இது வந்து why is that my amma is cooking for the past 30 years, she doesn't get any remuneration? Don't you think this has to be added in the total production value of the country? Why my mother's hard work or toil அதெல்லாம் வந்து ஏன் ஆட் பண்ணல அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இல்லை, இது அம்மாக்கு மட்டும் இல்லை, many of us okay do a lot of work and that is not for money. பணத்துக்கு இல்லாம நிறைய நம்ம வந்து NPOs இருக்காங்க, நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் செய்யறாங்க, they don't get anything in return. ஏன் அவங்களதெல்லாம் எக்கனாமிக்ஸ்ல ஆட் பண்ணலங்கிறது ஒரு கேள்வி. அதுக்கு தான் நம்ம வந்து கரெக்டா ஆன்சர் பண்ணணும். I'll give this as a homework. நீங்க டெஃபினட்டா இதை ட்ரை பண்ணி பாருங்க. இது நம்ம வந்து will see. இதை நான் சொன்னல, ஆர்ட் அண்ட் சயின்ஸ் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சா. வாட் இஸ் an art, வாட் இஸ் a சயின்ஸ்? ஆர்ட்ங்கிறது வந்து என்னன்னா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்கன்ஸ் ஆஃப் த ஹார்ட் இப்படிதான் இருக்கும், ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கும்லாம் சொன்னா தட்ஸ் ஓகே சயின்ஸ். பட் ஹவு ஒரு சர்ஜன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, இட்ஸ் லைக் ஆர்ட் ஆஃப் ஒரு டெக்ஸ்டரிட்டியோட ஹவு அ பர்சன் பெர்ஃபார்ம்ஸ் இட், அதுதான் ஆர்ட். சயின்ஸ் அப்படிங்கிறது பர்ஃபெக்ட் கோரிலேஷன்ஷிப் இருக்கும். திஸ் கோஸ் ஹை, திஸ் கம்ஸ் டவுன், தட் ஆல்சோ கம்ஸ் டவுன். அந்த மாதிரி பர்ஃபெக்ட் லா ரிலேஷன்ஷிப் அதெல்லாம் வந்து பக்காவா வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருப்பாங்க. ப்ரைஸ் அண்ட் கமாடிட்டி ஆர் ப்ரைஸ் அண்ட் குவான்டிட்டி டிமாண்டட், ப்ரைஸ் அண்ட் குவான்டிட்டி சப்ளை, இப்படி எல்லாம் வரும். அது வந்து சயின்ஸ், லைக் வாட் யூ டாக்கிங் அபவுட் சயின்ஸ், டைரக்ட் ரிலேஷன்ஷிப், இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப். அந்த மாதிரி ஆர்ட் பொறுத்த வரைக்கும் அது எப்படி வேணா மாறும் அப்படிங்கிறாங்க. இட்ஸ் அன் ஆர்ட். அந்த மாதிரி யூ டு நாட் எல்லா நேரமும் நீங்க போடுற லாக்குள்ளதான் மனுஷங்க பிஹேவ் பண்ணுவாங்கன்னு அர்த்தம் இல்லை. ஓகேவா? ஏன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நாங்க வந்து we run a business, ஓகேவா? அதுக்கு வந்து பல்கா வந்து ரா மெட்டீரியல்ஸ் தேவை. So I really do not know where the raw materials are available cheap because there is no person to help me out. நான் வந்து கூகுள்ல போட்டு பார்த்தா கூட கூகுள்ல எப்படி தெரியும் என்னோட ஜியோகிராபிக்கல் லொகேஷன்ல என்னோட லோக்கல் மார்க்கெட்ல எந்த கடையில கம்மி விலைன்னு கூகுள் கேனாட் ஆன்சர். இப்போ நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் 3 months ஆஃப் மை பிசினஸ் ரன் பண்ணும்போது
I go to the normal bazaar market or normal market, காய்கறி மார்க்கெட் போறோம், நம்ம போய் buying lot of raw materials. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஓகே அங்கிருந்து வெளியில வரும்போது வேற வேற ஏதோ ஒரு இன்சிடென்டலா நம்ம வந்து ஒரு விச் இஸ் கிராசிங் அ ஷாப், அங்க போகும்போது நம்ம பாக்குறோம், ஓகே திஸ் இஸ் அவைலபிள் இன் தி ஷாப், வை நாட் என்கொயர்னு சொல்லிட்டு அங்க போய் நம்ம வந்து கேட்கறோம் இது எவ்வளவு ரேட்டுன்னு. அதை விட இங்க 30 rupees கம்மியா இருக்கு. ஹவு கம் 30 rupees கம்மியா இருக்கு? நம்ம பார்க்கும்போது ஓ இதான் ஹோல்சேல் கடை போல, இந்த ஹோல்சேல் ஷாப்ல இருந்து தான் அவங்க கொண்டு போய் ஒரு 30 rupees பிளஸ் பண்ணி விற்கிறாங்க. ஸோ வி ஹாவ் டு பை ஒன்லி ஃப்ரம் திஸ் ஷாப் அப்படின்னு நான் கத்துக்கிறேன். அப்புறம் லேட்டர் ஆன் என்ன ஈவன் தட் ஷாப் பிளஸ் 30, லைக் நான் சொல்றது 30 rupees டிஃபரன்ஸ் அந்த ஷாப்பை விட இன்னொரு ஷாப் இருக்கு, அந்த ஷாப்ல வந்து இன்னொரு டிஃபரன்ஸ் வந்து அதிகமா இருக்கு. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் த லோவஸ்ட் பிரைஸ்க்கு இப்போதைக்கு ஐ எம் பையிங் அட் அ ஷாப். என்னோட நாலேஜ்க்கு with my experience I have found that the third shop is the lowest cost. Maybe in future இதை விட lowest cost ப்ரொவைட் பண்ற கடையை நான் பார்த்தேன்னா அப்பா I will go and buy there. So rationality அப்படிங்கிறது depending upon the situation. ஒரு இடத்துல வந்து people always buy only lowest cost. அதாவது ஒரு ரூல் எழுதுவாங்க, rationalityனா என்னது? Rationality is a sense of mind or a state of mind where a person only buys the product at the lowest cost available. ஆமா, எல்லாருக்கும் lowest cost வாங்கணும்னா ஆசை இல்லை, அவைலபிலிட்டி இருக்கிறது அங்கதான் வாங்கணும். பட் டு யூ திங்க் பர்ஃபெக்டா நாலேஜ் இருக்குமா எல்லாருக்கும்? இந்த ஊர்ல இந்த பஜார்ல 10 கடை இருக்குப்பா, இந்த 10 கடையில இந்த 10வது கடையில தான் அரிசி சூப்பரா இருக்கும், அவர் தான் குவாலிட்டியா தருவார், எப்படி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹேண்டா தெரியும்? இது வந்து ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷனா உங்க அப்பா கிட்ட இருந்தோ தாத்தா கிட்ட இருந்தோ இல்ல உங்க அம்மா கிட்ட இருந்தோ பாட்டி கிட்ட இருந்தோ இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு செலுத்தப்பட்டிருந்தா யூ வில் நோ. If it is not available, you are the from scratch, you're just developing or going whatever. அப்படி லேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு தெரியாதுல்ல எங்க இருக்கு லோவஸ்ட் காஸ்ட் அவைலபிள்னு. lowest cost எங்க இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா I will definitely go to that place. If I don't have that information, what do I do? Even till date I see a lot of people buying the goods from the first shop, but I have come to know that the third shop is better in prices, but majority of the people are buying only from the first shop because of some reason. What is the reason? Because they were not buying in bulk, but I was buying in bulk. So I searched for many shops and inquired the rates at many shops. Because I was buying in bulk, I wanted to reduce the price per quantity, but the others they were buying only half kg or quarter kg because they are using only for household. For them 5 rupees 10 rupees increase or decrease in price is not going to influence their house budget, but for me the business budget is huge because I'm buying 30 kgs per day. So my business ethics is different from them. For them extra 5 or minus 5 or plus 5 it doesn't matter. For me every 1 rupee matters because it's in large scale. So basically they are trying to tell you every man is rational, every man wants to be rational, but they can't be rational at all points of time because we do not know the perfect knowledge of what good is available at what price, at what all the shops is available there, and which shop is selling at the lowest price. இதெல்லாம் தெரிஞ்சா ஓகேவா, why are we going to be rational? So rationality அப்படிங்கிறதே ஒரு அசம்ஷன் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரேஷனல் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் ரேஷனல் நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ், எக்கனாமிக் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி சொல்லியாச்சா? எக்கனாமிக் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் மட்டும் இட் இஸ் யுவர் ஹோம்ஒர்க் இல்லை. ஆர்ட் அண்ட் சயின்ஸ் சொல்லியாச்சு. பாசிட்டிவ் நான் மட்டும் சொல்லியாச்சு. இல்லை பாசிட்டிவ்னா உள்ளது உள்ளபடி அப்படியே ஃபோட்டோ எடுத்தா பாசிட்டிவ். அது இந்த எக்கானமி எப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்படணும், அதுக்கேற்ற மாதிரி திருத்தங்களை கொண்டு வரதுக்காக பாலிசி டிவைஸ் பண்ணா தட் இஸ் நார்மேட்டிவ். அதுக்கப்புறம் மற்றெல்லாம் கதை தான் இருக்கும். கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், கூட்ஸ்னா டேஞ்சிபிளா தொட்டு பார்த்து மெட்டீரியலிஸ்டிக்கா இருக்கும், அது கூட்ஸ். சர்வீசஸ்னா ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் எடுக்கிறோம், இந்த கிளாஸ் எடுக்கிறோம் அப்படிங்கிறது வந்து கேன் ஒன்லி ஃபீல் இல்லை, யூ கான்ட் இந்த கிளாஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ராடக்ட் இல்லைல்ல. மேபி ஒரு சிடியில் வரலாம், இல்லைனா வந்து கிளவுட்லேருந்து அப்படியே டேரெக்டாக ஒரு பென்ட்ரைவ்ல போட்டு வரலாம், பட் இட் இஸ் நாட் ஒரு இப்போ வீட்டுக்கு ஒரு முறம் வாங்குறோம் படைக்கிறதுக்கோ, அப்படி இல்லைனா வந்து ஒரு சாரி வாங்குறோம், இல்லை ஒரு ட்ரெஸ் வாங்குறோம், ஒரு டிவி வாங்குறோம், கேமரா வாங்குறோம், அந்த மாதிரி யூ கான்ட் டச் அண்ட் ஃபீல் அண்ட் டேஞ்சிபிள் இல்லை. ஸோ சர்வீஸ்னா அப்படி, கூட்ஸ்னா இப்படி, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் பேசிக்கலி. வேற என்ன இதுக்கெல்லாம் வந்து சும்மா கொடுத்துருப்பாங்க மெட்டீரியல் திங்ஸ், ஃபிசிக்கல் டைமென்ஷன்ஸ் இந்த 13 centimeter. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ டூ எங்களோட பிஸ்னஸ்ல வி ஹேவ் தட் corrugated boxes இருக்கும். அந்த corrugated boxes வந்து 13 centimeter 11 centimeter அப்படிலாம் இருக்கும். அதை பார்த்து வாங்குறோம்ல, அதை ஃபிசிக்கல் டைமென்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகே, ஆனால் இப்போ நம்ம இருக்கிற கிளாஸ்க்கு ஃபிசிக்கல் டைமென்ஷன்ஸ் கிடையாதுல்ல, அந்த மாதிரி. அப்புறமா வந்து ஓகே கைண்ட்ஸ் ஆஃப் கூட்ஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஃப்ரீ கூட்ஸ், எக்கனாமிக் கூட்ஸ். எக்கனாமிக் கூட்ஸ்னா எதுக்கு நீங்க காசு கொடுத்து வாங்குறீங்களோ அதில் எக்கனாமிக் கூட்ஸ். ஃப்ரீனா சும்மாவே கிடைக்கும், அதெல்லாம் சும்மா ஜஸ்ட் சே ஓகேவா. பிரைவேட் அண்ட் பப்ளிக் கூட்ஸ், பிரைவேட் யூ டு பை ஒன்ஸ், நீ வாங்கிட்டா நான் வேற யாராலையும் வாங்க முடியும். யூ பை டெஸ்லா கார், தட் கார் கேனாட் பி சோல்ட் டு எனிபடி எல்ஸ். ஆனால் பப்ளிக் கூட் அப்படி கிடையாது. இட் இஸ் அவைலபிள் ஃபார் யூ ஆல்சோ, இட் இஸ் அவைலபிள் ஃபார் அதர்ஸ் ஆல்சோ.
இந்த ரயில்வே ஸ்டேஷன்லாம் போகிறோம், ஃப்ரீ ஒய்ஃபை இருக்கு, இட் இஸ் அவைலபிள், பப்ளிக் குட் தான் அது. இட் இஸ் அவைலபிள் ஃபார் யூ அண்ட் ஃபார் மீ ஆல்சோ. நோ, நான் அந்த வைஃபை யூஸ் பண்ணுறதுனால யூ ஆர் நாட் டிப்ரைவ்ட் ஆஃப் யூசிங்ல. யூ யூஸ், ஐ யூஸ், எவ்ரிபடி யூசஸ், அந்த மாதிரி. அது வந்து பப்ளிக் குட். பிரைவேட் குட்னா நீங்க ஒரு டிக்கெட் எடுத்துட்டீங்க, ஒரு பர்த் புக் பண்ணியாச்சுன்னா அந்த பர்த்தில் நீங்க மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், அந்த சீட்டை நான் வேற யாருக்கும் செல் பண்ண முடியாது. ஸோ அது வந்து பிரைவேட் குட். பிரைவேட் குட் இஸ் லைக் இட் இஸ் ஒன்லி ஃபார் யூ. The same good cannot be sold to anybody else. But public அப்படி இல்லை. அந்த மாதிரி பெரிஷபிள் டியூரபிள்லாம், பெரிஷபிள்லாம் ஒன் டைம் தான் யூஸ் பண்ண முடியும். டியூரபிள்னா ஃப்ரிட்ஜ் மாதிரி ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி. கன்சியூமர் அண்ட் கேபிட்டல் குட்ஸ் தெரியும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து காருக்கு பெயிண்ட் அடிக்கிற ஒரு மிஷின் இருக்கு, பெரிய மிஷின். இந்த மிஷினை நம்ம வாங்கி என்ன பண்ண போறோம்? இந்த கன்சியூமர் குடா? இல்ல, கேபிட்டல் குட். அந்த கூட வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, காருக்கு பெயிண்ட் அடிச்சு அதுக்கப்புறம் காரை தான் நம்மகிட்ட வைப்பாங்க. அப்ப கார் என்ன குட்? கன்சியூமர் குட். ஆனா காருக்கு பெயிண்ட் அடிக்கிற மிஷின் இருக்குல்ல, அது கேபிட்டல் குட். அந்த மாதிரி. அப்புறம் வேற என்ன? சர்வீசஸோட நேச்சர் என்ன, அதெல்லாம் தொட்டு பார்க்க முடியாது. ஹெட்ரோஜனஸ், டிஃப்ரெண்டா இருக்கும்ல. ஒரு மெடிக்கல் சர்வீசஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட், இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டோட வேலை என்டையர்லி டிஃப்ரெண்ட், ஒரு பேங்கரோட வேலை என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஸோ இட்ஸ் டிஃப்ரெண்ட். இன்செப்பரபிள் ஃப்ரம் தேர் மேக்கர்ஸ், ஆப்வியஸ்லி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல இந்த கலைமாமணி வந்து இதை பெர்ஃபார்ம் பண்ணணும்னு அவங்க பெர்ஃபார்ம் பண்ணாதான் நல்லா இருக்குல்ல. சர்வீசஸ் ப்ரொவைடட் பை பேங்கர் வில் பி டிஃப்ரெண்ட், ஹி ஹாஸ் டு ப்ரொவைட் இட்ங்கிற மாதிரி அந்த மேக்கரையும் அந்த சர்வீஸையும் பிரிக்கவே முடியாது. அவங்க அங்க வந்தாதான் அந்த வேலை நடக்கும், நான் இங்க வந்தாதான் கிளாஸ் எடுக்க முடியும். அந்த மாதிரி இந்த மேக்கரும் இந்த சர்வீஸும் இணை பிரியாதவங்க, இன்செப்பரபிள். அஃப்கோர்ஸ் பெரிஷபிள். இன்னைக்கு ஒரு நாள் நான் கிளாஸ் எடுக்காம விட்டேன்னா இன்னைக்கு எடுக்க வேண்டிய கிளாஸ் என்னால் நாளைக்கு எடுக்க முடியுமா? எடுக்க முடியும். பட் வாட் எவர் ஐ ஹவ் லாஸ்ட் டுடே, இட்ஸ் லாஸ்ட் ஃபார் எவர். ஒருவேளை இன்னைக்கு லாஸ்ட் இன்னைக்கு நான் லூஸ் பண்ணலன்னா இன்னைக்கும் எடுக்கலாம், நாளைக்கும் எடுத்துக்கலாம். பட் இஃப் ஐ லாஸ்ட் ஃபார் டுடே, ஐ கேனாட் மேக் இட் அப் ஃபார் டுமாரோ. ஓகே, மேபி இன்னைக்கு 2 hours, நாளைக்கு 2 hours நான் ஷெடியூல் பண்ணிருக்கேன், நாளைக்கு 4 hours நான் சேர்த்து எடுக்கலாம். பட் நாளையோட 2 hours கடன் வாங்கி தான் நான் இன்னையோட பேக்லாக் அங்கே மேனேஜ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி பெரிஷபிள். பட் இது எல்லாத்தையும் தாண்டி நீங்க என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் புரிஞ்சு வச்சுக்கணும்னா, நம்மளோட லைக் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, சர்வீசஸ் அண்ட் கூட்ஸ்ன்னு ரெண்டு இருக்கு. கூட்ஸை பொறுத்த வரைக்கும் யூ ப்ரொடியூசிங் சம்திங் விச் இஸ் டேஞ்சிபிள். ஓகேவா? அந்த டேஞ்சிபிள் கூட ப்ரொடியூஸ் பண்றதுக்கு கூட, ஒரு காருங்கிறது டேஞ்சிபிள் கூட தான், அந்த காருங்கிற டேஞ்சிபிள் கூட ப்ரொடியூஸ் பண்றதுக்கு குவாலிட்டி செக்கிங்ல ஒரு ஆள் நிக்கணும்ல. அந்த குவாலிட்டி செக்கிங்ல நிக்கிற ஆள் என்ன ப்ரொடியூஸ் பண்ற? சர்வீஸும் ப்ரொவைட் பண்றாரு. ஸோ பல சர்வீசஸ் சேர்ந்து தான் ஒரு ப்ராடக்டே ரெடி ஆகும், இல்ல பல ப்ராடக்ட் சேர்ந்து ஒரு சர்வீஸ் கூட ரெடி ஆகலாம். ஸோ இது வந்து டிபெண்ட்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள், யூ யூஸ் லாட் ஆஃப் ஸ்ட்ரைட்னர்ஸ் ஃபார் ஹேர் ஸ்ட்ரைட்னிங். ஹேர் ஸ்ட்ரைட்னிங்கிறது ஒரு சர்வீஸ் தான். இந்த சர்வீஸ் உங்களுக்கு பண்றதுக்கு உங்களுக்கு நிறைய கேட்ஜெட்ஸ் தேவைப்படுது. ஸோ யூ யூஸ் ப்ராடக்ட்ஸ் டு கிவ் அ சர்வீஸ், ஆர் யூ யூஸ் லாட் ஆஃப் குவாலிட்டி செக்ஸ் மாதிரி நிறைய services to make a car. So இது வந்து actually understanding of economics ரொம்ப important. Don't delve too much into words. இது என்ன அது என்ன அந்த அண்டர்லைன் பண்ணி ஹைலைட் பண்ணி அப்படி வேண்டாம். You just read as much as possible. நிறைய படிங்க. நாட் ஜஸ்ட் யுவர் டெக்ஸ்ட் புக், எவ்வளோ முடியுதோ நிறைய அவுட் சைட் புக்ஸும் நீங்கள் நிறைய படிச்சீங்கன்னா தட் வில் ஹெல்ப் யூ கேதர், நல்ல ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும். ஓகே, I think we'll meet in the next class. Until then, it's bye from me, KP. Bye.